நேயர்களுக்கு குரு வக்கர பயிற்சி மூலமாக கிரக நிலைகள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகின்றன, குரு பகவான் கன்னி ராசிக்கு எத்தனாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் மற்றும் கன்னி ராசிக்கு அவர் எத்தனாம் இடத்து அதிபதியாக வருகிறார் என பார்க்கிறோம். கன்னி ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான சுகஸ்தான அதிபதியாக வரும் குரு பகவான் மற்றும் களத்திரஸ்தான அதிபதியாக மீன ராசிக்கு வருகிறார். 4 மற்றும் 7க்கும் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என கூறப்படுகின்ற ரிஷப ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்து செயல்பட போகிறார். இப்போ ஒரு பழமொழி இருக்கும், ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மாறாக இந்த குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாங்கிறது குரு பகவானுடைய செயல்பாடு. சொந்த இடத்தை விட்டு வெளியூர்ல வெளிநாடுல இருந்து கொண்டிருக்கும் நமது கன்னி ராசி நேயர்களுக்கு தன்னுடைய பூர்வீக இடத்துக்கு வரக்கூடிய தன்மையில கிரகங்கள் உறுதுணையாக இருக்க போது. அதே போல இந்த இடத்துலேருந்து நம்ம வெளியவே போகக்கூடாது, வேலையை விட்டு போகவே கூடாது. பலவிதமான போராட்டத்தை சந்திச்சிட்டோம், ஆனால் வெளியே போக வேண்டிய சூழ்நிலைகள் ஃபைனல் எண்டில் இருக்குது அப்படின்னு வருத்தப்படுற நமது கன்னிராசினியர்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இந்த குரு வக்கர பயிற்சி ஆன உடனே உறுதியாக உங்களுக்கு நீங்கள் இருக்கும் இடத்திலே மறுபடியும் அங்கீகாரம் கொடுத்து உங்களை வேலையில் அமர்த்துவதற்கான சூழ்நிலைகள், உங்கள் மீது உள்ள தவறு இல்லை என்று புரிந்து கொண்டு மற்றவர்கள் கூறியதுதான் உங்களை தவறாக புரிந்து கொண்டார்கள் என அவர்கள் தெரிந்து கொண்டு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பதற்கான வாய்ப்பு, அல்லது நீங்கள் செய்த தவறுகளை மன்னித்து உங்கள் மீது ஒரு மதிப்பளித்து உங்களுக்கு வெற்றிகரமான சூழ்நிலைகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் குரு வக்கர பயிற்சி குரு பகவான் கொடுக்க போகிறார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா, இனிமே நீங்க கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீங்க. கண்டிப்பா அந்த நபர் சொன்னார்னா செய்வார் அப்படின்னு கன்னிராசிக்காரங்களை சொல்லக்கூடிய தன்மையில் குரு வக்கர பயிற்சி செயல்பட போதுங்க. கம்ப்யூட்டர் பிஸ்னஸ் பார்க்குறவங்க, கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணுறவங்க, கம்ப்யூட்டர் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்குகின்ற அனைத்து விதமான நேயர்களுக்கும், அதாவது யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது சினிமா துறையில் பணிபுரிகிறவங்களாக இருந்தாலும் சரி, அதே போல் கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணுற நமது கன்னிராசினியர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அதிவிதமான லாபங்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு லாபம் உங்களுக்கு கையில் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் குரு வக்கர பயிற்சி கொடுக்கும். அதே போல் எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் வேலை பார்க்குற நமது கன்னிராசினியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றம், வேலையில் நல்ல விதமான மாற்றங்கள், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியுமே அதில் வருமானம் இல்லைங்கிற வருத்தப்படுற நம்ம கன்னிராசினியர்களுக்கு உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு ஏற்றவாறு உங்களுடைய ஊதியம் கிடைப்பதற்கான தன்மையில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுதுங்க. மேற்படிப்புக்காக முயற்சி எடுத்துக்கொண்டு மேற்படிப்பு படிக்க முடியல, நான் போராடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு வருத்தப்படுற கன்னிராசினியர்களுக்கு சொல்கிறது என்னென்னா, கட்டாயமாக நீங்கள் உயர்நிலை படிப்பு படித்து நல்ல ஒரு முன்னேற்றமான வருமானத்தை சம்பாதிக்க நீங்கள் இந்த குரு வக்கர பயிற்சியில் ஒரு திட்டம் தீட்டி அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளாக குரு வக்கர பயிற்சி இருக்க போது. குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடைகள் இருந்துச்சுன்னா அந்த தடைகள் விலகி உங்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் ஏதேனும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துருக்கு, அல்லது ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த மனஸ்தாபம் விலகி உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்கள் மீது அன்பு செலுத்தி தன்னுடைய தம்பி தானே, தான் செய்தது தவறில்லை, தன்னுடைய தங்கை தானே அப்படின்னு அவங்க உங்ககிட்ட விட்டு கொடுத்து போய் உங்களுடன் மறுபடியும் ஒரு அன்பு வைத்து கொண்டு அதன் மூலமாக மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள தடைகள் விலகி அவர்களுக்கு சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் உறுதுணையாக இருக்க போது. அப்பா மகன் உறவு, நமது கன்னிராசியில் உள்ள நேயர்களில் அவங்களுடைய அப்பாவுக்கும் அவங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது அப்பா உங்களை புரிய மாட்டேங்காரே சொல்லி மனசுக்குள்ள நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுடைய அப்பா மகன் மகள் உறவு
மிகப்பெரிய ஒரு உண்மையான அன்பை புரிந்து கொண்டு அதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு கிரக நிலைகள் சப்போர்ட் பண்ணுதுங்க. இந்த குறிப்பிட்ட குரு வக்கர பயிற்சி அப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதிய முயற்சிகள் செய்வதில் கொஞ்சம் உறுதியாக கவனம் தேவை. அதேபோல் உடன் பணிபுரியும் நபர்களிடம் கொஞ்சம் நிதானம் தேவை. அவர்கள் நம்பி எந்த விஷயத்தையும் உங்களுடைய மனசில் உள்ள விஷயத்தெல்லாம் சொல்லிடக்கூடாது. நீங்கள் அதிகமான மன அழுத்தத்தில் இருக்கும்போது கூட உங்கள்கிட்ட அன்பாக பேசி உங்கள்கிட்ட உள்ள விஷயத்தெல்லாம் வாங்கிக்கிடுவாங்க. வாங்கிட்டு ரிப்பீட் உங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டு பண்ணி வைப்பதற்கான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். ஸோ கவனமாக இருந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள், சளி தொல்லைகள் அல்லது இருமல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ மேபி அப்படி ஒரு சூழ்நிலைகள் கிரக ரீதியாக ஏற்பட்டுச்சுன்னா கட்டாயமாக அருகில் உள்ள மருத்துவரை நாடி அதற்கான மருந்தை எடுத்து இந்த பிரச்சனையை நீங்கள் சரி செஞ்சுக்கலாம். இந்த கிரகங்கள் வக்ர பயிற்சியில் இருக்கும்பொழுது கன்னிராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. உங்களுடைய பாவமெல்லாம் விலகி உங்களுக்கு புண்ணியமான செயல்பாடுகள், உங்களுக்கு தடைகள் எல்லாம் விலகி வெற்றிகரமான சூழ்நிலைகளை நீங்கள் உறுதியாக சந்திப்பீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை.